Assalamu alaikum. Hi friends. Welcome to Yummy Mom's Kitchen. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஃபட்ஜ் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஓவன் யூஸ் பண்ணாமல் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு ஃபட்ஜ் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு 2 ஹோல் எக்ஸு முழு முட்டையாக ஃபுல்லாகவுமே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு பிடிச்சா 2-3 சாக்லேட் பீசஸ் போட்டுக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்சியில் சுற்றிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ஜல்லடையில் மைதா 3/4 கப் போட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர் 1/4 கப் போட்டுக்கோங்க. சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க. மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, எடுத்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் டின்னோ அல்லது வெசில் எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு நல்லா தூவிக்கோங்க. தூவின பின்னாடி இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றிடுங்க. இந்த பேட்டரை ஊற்றுற பின்னாடி இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாக்லேட்டு, ஏதாவது ஒரு சாக்லேட்டு பீசஸ் ஒரு 7 to 8 பீசஸ் வரையும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த சாக்லேட்டு இருந்தாலும் சரி. ஸ்டவ்வில் எப்படி வைக்கிறதுனா, ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்லது குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவுக்கு உப்பு அல்லது மண் இது போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க. ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு அது ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம பேட்டர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலை தூக்கி அதில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஏதாவது ஒரு வெயிட் அது மேலே வச்சுருங்க. குக்கரில் வைக்கணுன்னா கேஸ்கெட்டோ விசிலோ நீங்கள் யூஸ் பண்ணாமல் வெறும் மூடி மட்டும் போட்டு மூடி வைங்க. ஒரு 40 to 45 நிமிஷம் அதை பேக் பண்ணுங்கள். இதை நீங்கள் இதில் பேக் பண்ணணுன்னா, ஓவனில் பேக் பண்ணணுன்னா 180 டிகிரியில் வச்சு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. சாஃப்டான ஒரு ஃப்ளஃபியான சாக்லேட் ஃபட்ஜ் கேக் ரெடி ஆயிடுச்சு.